ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெய்லி மியூசிக் கிளாஸில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு வீடியோ போட முடியல. அப்படி போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும், நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த மியூசிக் கிளாஸ் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மியூசிக் கிளாஸ் கிடச்சதுக்கான காரணம் என்னோடய விஷ்ணு அண்ணா. அவர் ஒன்றும் எனக்கு கூட பிறந்த அண்ணா கிடையாது, ரிலேட்டிவும் கிடையாது. ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு ஓனராக இருந்தவர். அவரோட ஹெல்ப்புக்கு ஈடு இணையே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அண்ணா எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ணா வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அண்ணா, விஷ்ணு அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். அண்டு வந்து மியூசிக் கிளாஸ் ஃபஸ்ட்டு எனக்கு ஆன்லைனில் தான் இருந்துச்சு, ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைனில் வந்து எடுத்தோன்னா மேம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் பாடி என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சரிகமபா பேட்டர்ன் இருந்துச்சு, அது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த மியூசிக்கில் எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறையா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அதையும் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்படின்னா இந்த யூடியூப் பார்த்து அப்புறம் கூகுளெலாம் சர்ச் பண்ணி ஆல்ரெடி நிறையா தெரிஞ்சு வச்சுருந்தேனே. அப்படி தான் எப்படி தெரியும் மேம் கேட்டப்போ இப்படி தான் சொன்னேன். கூகுளெல்லாம் பார்த்து ஏற்கனவே நான் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இன்ட்ரெஸ்ட்டு பாராட்டுறேம்மா, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 கிளாஸ் தான் ஆன்லைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மாறிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப பயந்தேன். வீட்டில் வேறு ஆளுங்க இருந்தாங்களா, அதனால் நான் ரொம்ப பயந்தேன். அது மேம்க்கு புரிஞ்சு சரி நம்ம கிளாஸ்க்கு வா, கிளாஸில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. மேம் தான் கூட்டிகிட்டு போனாங்க. கிளாஸில் எல்லாருமே குழந்தைங்க, எல்லாம் சின்ன குழந்தைங்க. நான் ஒருத்தி தான் சீனியர். அப்புறம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எல்லா குழந்தைங்களா இருக்காங்க, நம்ம தான் சீனியர்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நான் எப்போல்லாம் பயந்து டவுன் ஆகுறனோ அப்போல்லாம் எங்கள் மேம் என்னை வந்து சரி பண்ணிடுவாங்க. எங்கள் மேமை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டு மேமை பற்றியே நான் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். அவ்வளோ இருக்குது, இப்போவே சொல்ல முடியாது. அந்த வீடியோவில் நான் மேமை பற்றி நிறையா சொல்கிறேன். இப்படி ஒரு மேம் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்னு தெரியல. இப்படி ஒரு மேம் கிடச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியாக, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த மியூசிக் கிளாஸ் எனக்கு நிலைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் இப்படியெல்லாம் பண்ணுறது. அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக எல்லா பேரண்ட்ஸும் என்ன ஆசைப்படுவாங்க, படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்படி தானே ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் எல்லா வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கலை. சண்டை போயிட்டு தான் இருக்குது. அதை அப்படியே சரி பண்ணிடலாம். இந்த மியூசிக் கிளாஸ் நிலைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் கிளாஸில் நடந்துச்சுன்னா அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.